மறுப்பு. சகோதர சகோதரிகளே, ஒரு கணவன் தன் மனைவிக்கு முதல் எதிரியாக மாறுவது எப்போது தெரியுமா? அவள் கல்வி கற்க விரும்பும்போது, அறிவை வளர்த்துக் கொள்ள ஆசைப்படும்போது, அவளுடைய மனதை விரிவுபடுத்த நினைக்கும்போது, அப்போது அவன் தடையாக நிற்கிறான். விவேகானந்தர் கூறினார், பெண்களுக்கு கல்வி மறுக்கப்படும் இடத்தில் அந்த நாடு ஒருபோதும் முன்னேற முடியாது. ஆனால் பாருங்கள், இன்றும் எத்தனை வீடுகளில் கணவன் தன் மனைவியின் கல்விக்கு, அவளது தனிப்பட்ட வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறான். நீ வீட்டிலிருந்து சமையல் செய்தால் போதும், உனக்கு எதற்கு படிப்பு என்று சொல்லும் கணவன் அந்த பெண்ணின் முதல் எதிரி. அவளது மனதை சிறைப்படுத்துபவன், அவளது அறிவு தாகத்தை அடக்குபவன். அவன் எதிரியே தவிர வேறில்லை. சகோதரர்களே, சிந்தித்துப் பாருங்கள். ஒரு பெண் புத்தகம் படிக்க விரும்பினால், ஒரு பாடவெறியில் சேர விரும்பினால்,